பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துட்டு போயிட்டு என்ன அன்பில் பாதை ஐநாவரம்ல எல்லாம் என்ன மென்டல்னு சேர்த்தாங்களோ இதே பாரு நான் பாரு வேலைக்காரி டிபி தரிசனம் சொல்லிட்டு லெட்டன் போய் சேர்த்து சாவடிங்களா சூத்து வாய பாக்குறீங்களே. ஒரு காரியத்தை செய்ய சொன்ன நீ செல பாஸ்கர் வேலைங்கன்னு இவக்குள்ள என்ன சக்தி. அந்த மாதிரி குரல்ல கூட நிறைய பேர் உருவாங்க. ரொம்ப சின்ன பிடியாச்சு பீச்ல ஒருத்தனை வச்சு ஜெகதீசன் தலை வெட்டி காதலுக்கு உங்க பேசுறது பாருங்க. இதுக்கும் நீங்களும் உங்க மாமாவும் எப்படி ராமபுரத்துல ஃபர்ஸ்ட் நைட் நான் நடத்துறீங்களோ அப்ப நாங்க பண்ணுவோம் பாருங்க. ஒரு வேலை மாதிரி ஒரு ராமபுரத்துல போய் ஓடுவோக்கா குழந்தை பிறக்கான்னு காதலிக்கா நான் மீன் வச்ச ஆம்பல்ல பொம்பல்ல கொல்லிப்படியா வர உட்காந்து நான் இப்படி மேல நான் எல்லாம் கீதா வீட்டு பணத்தை போவேன். அப்ப கூட என்னை நம்ப மாட்டாங்களா. இப்பெல்லாம் நான் போயிடுச்சு பாத்தியா. எல்லாத்தையும் ஒண்ணு போயிட்டு இப்போ ஒரு ஸ்டாப் வச்சுச்சுன்னா காத்துந்தான் மேடம் யாராவது ஒருத்தவங்க வந்து பாக்கணும்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்டு எப்படி மத்திய ஹாஸ்பிட்டல்ல மென்டல் ஆக்கி 500 கோடிக்கு செலவு வேட்டை வயிற்றுல அவ்வளவு மருந்து கொடுத்து இப்ப வேற எவ்வளவு கிலோ மருந்து சாப்பாடுல கலந்துருக்கு சொல்லு. அதே ராஜேஷ் ஹோட்டல்ல குப்பையா ஹோட்டல்ல நம்ம போடுற சாப்பாடை தவிர அன்னப்பிரசாதம் விவகாரத்துல மட்டும் கரெக்ட் அப்படிங்களான்னு கேக்குறாங்க. எங்க உட்காராங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் நான் எங்கேயும் போய் அதனால நான் இங்கேயே சுத்த வச்சு சாவடிக்கிறேன். திருப்பதிக்கு அன்ஷபன் பாபு நாயுடு கீதா கெட்ட அந்த மாதிரி எல்லாம் படங்கள்லாம் அவங்க அப்பனே விட்டு அடிக்க வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே அடி வாங்கி இன்னைக்கே சீக்கிரம் வச்சு நான் இவ்வளவு மூச்சு விட்டு பேசுறேனே அது மூச்சுல பத்தியா அதே வலிக்குது கிட்ட பேசிட்டு இருக்குது லைவ்லயே சொல்லுது. அப்ப யார்கிட்ட கேட்டேன்னா அவனுங்களும் என்ன நடங்களான்னு மூஞ்ச திருப்பி பார்க்காம நம்ம இதுவும் போயிடுமோல்ல. இப்ப எனக்கு வருது பாரு பாட்டில் எடுத்து அது மூஞ்ச உடச்சு அது ரத்தத்தை எடுத்து கார்ல தூக்கிற அளவு அவத்து பார்த்து வேற என்ன டென்ஷன் பார்த்துறேனே. தண்டக்காரமா உட்காந்து வச்சிருக்கிறேன் பாருன்னு கையை காட்டுறேன் வந்து பாருங்க அந்த அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு நாங்களும் சொல்றோம். எப்போ அந்த கதை இப்பதான் போனா அப்ப இவ்வளவு கதை பூச்சி கதை அளந்துருக்குங்க அப்படின்னு என்னை கேட்டு போவான் பாரு வெங்கடேசன். அப்ப நான் இப்பயே நான் காலெல்லாம் வெட்ட வச்சு இன்னொன்னுதான் உயிரோட இருக்காங்க. அவங்க அப்பெல்லாம் அன்னைக்கே வந்து வந்திருக்கேன் நான் சொல்ல இந்த அண்டா அது எப்பயோ தீந்து போண்டாச்சு. பரமேஸ்வரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணி எப்படி சொல்லியிருக்கேன் எப்படி சாவடிப்பேன் உனக்கு 2 கல்லம் ஆத்தா கூட்டு போய் அங்க விட்டானா அதேதான். எப்படி நடு ரோட்ல எப்படி பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி என்ன தவிர யாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸ்